ஐயோ, நாயை கூட கூப்பிடக்கூடாது, ஏன்னா நாய் நன்றி உள்ளது. இந்த ஒன்று பேர் வைக்க தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஜூலின்னு. தேவையில்லாமல் இந்த நாய்க்கு நம்ம அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. இதுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குன்னு இது பேசுது? நான் மீடியாவுக்கு வராத பொண்ணு, எனக்கு ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் விஜய் அண்ணக்கிட்ட ஒரு மரியாதை எனக்கு பிடிக்கும். மற்றபடி இந்த வெளியிடுறதோ, இந்த ரோட்டில் போய் அப்படி பார்க்குறதோ அந்த மாதிரி நாய் இல்லை. இந்த நாய் பிக் பாக்ஸ்லேயே ஓவியா கிட்ட அடி வாங்கியிருக்கணும். ஓவியா அக்கா நல்லா செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும் ஜூலியை. கத்துது என்னமோ தொண்டைக்குழி அப்படின்றது மாதிரி. அப்படின்னு இதெல்லாம் அவசியமா நாட்டுக்கு? அவங்களுக்கு ஒரு நார்மலு மனசுங்க. வெயிலில், இந்த வெயிலில், இது வெயில் காலம், பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு 300 ஒரு 500 எப்படியாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த நாய் நல்லா முக ஸ்டாலினிக்கிட்ட பைசா வாங்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லுது, பிளாஸ்டிக் மூஞ்சி, கிட்னி திருடி. இந்த நாய் ஒரு கிட்னி திருடி, பிளாஸ்டிக் மூஞ்சி. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அக்கா இது ஓவியா பிக் பாஸ் நானும் பார்க்குறவ. ஓவியா நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. ஆனால் அதவே தெரியாமல் போய் அக்கா அவன் இப்படியெல்லாம் வேஷம் கட்டுவான்னு எனக்கு தெரியல அக்கா, பெரிய நொக்கா பச்சையில் பின்னாடி. அப்போ எந்திரிச்சு அடிக்க வந்தாளா? உன்னை செருப்பு கட்டி அடிச்சிருக்கணும். புரியுதா? என்னாடி வாழ்க்கை இது? என்னாடி வாழ்க்கை? நீ 3வது புருஷன் மட்டும் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ எங்கெங்கே போன, எங்கெங்கே இருந்த, இது எல்லாமே எனக்கு தெரியும். நாடி பிரச்சனை பண்ணுற மெரினா பீச்சுக்கிட்ட எங்கள் அண்ணனை நாடி பிரச்சனை பண்ணுற. போலீஸ்காரன் வார்ன் பண்ணி அனுப்புனானா? தேவையா உனக்கு? நீ குடிக்கிறவளாடி, நீ வெள்ளடிக்கோ, நீ தண்ணி அடிக்கோ, பிரச்சனை பண்ணுறோம். இப்போ போய் பிரச்சனை ஒரு காக்கா கூட செல்லலை. எங்கள் அண்ணன் வண்டி எடுத்து போனால் வண்டி நகர்றதுக்கு கூட அங்கே ஸ்தலம் இல்லை, இடம் இல்லை. நீ என்ன பேச்சு பேசுகிற? பிளாஸ்டிக் மூஞ்சி வச்சிட்டியா? கிட்னி திருடி திருடி ஏழைப்பாள ஜனங்க கிட்ட, கிட்னி திருடி 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 ஏழைப்பாள ஜனங்க கிட்ட நீ பைசாலாம் உண்டாக்கி பிளாஸ்டிக் மூஞ்சி வச்சியா? உன் மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணு 2ம் புதக்குழியில் போயிருக்கும். இந்த 2 கண்ணும் புதக்குழியில் இருக்கும். இந்த போக்கு இப்படி சப்பையா எப்படி இருக்கும்? நாங்களாம் நேச்சுரலுடி, நாங்கள் நேச்சுரலு. இங்கே பாரு, நாங்களாம் நேச்சுரலு. ஒரு மேக்கப்பு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. உன் அழகுக்கு மயங்கி பசங்க வந்துடுவாங்களா? பசங்க டெரரு. விசில் அடிச்சா தெரியும் உனக்கு. பசங்க பயங்கர டெரரு. பார்த்து நீ பத்திரமா இரு. என்னமோ இன்னொன்று என்னது, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. 7 வயசு பொண்ணை தான் கெடுத்தாங்க. நான் கேரளத்தில் தான் இருக்கேன். இங்கே 3 வயசு பொண்ணை கூட கெடுக்கிறாங்க. எவ்வளோ காசு வாங்கினா? முக ஸ்டாலினி ஐயோ கிட்ட எவ்வளோ காசு வாங்கினா? உன் ஃபோட்டோ ஸ்டில்லெல்லாம் இங்கே வந்துருச்சு. நான் உன்னை அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பொண்ணு தான். நான் வீரபாண்டி கோயில் தெரியுமா, தேனி, இங்கே நான் போயிருந்தேன். விஜய் அண்ணா ஷூட்டிங் எடுக்கிறாரோ வைக்கிறாரோ, அவர் வேலையை அவர் பார்த்தாரு கரெக்டாக. ஆனால் குடிக்க மாட்டார். இந்த சமயத்தில் அப்போவே நான் சின்ன பிள்ளையிலேருந்தே விஜய் ரசிகர்.
எங்கள் விஜயண்ணா எங்கள் விஜயண்ணா காப்பாற்றணும், எங்கள் விஜயண்ணா காப்பாற்றணும், என்ன கொண்டு 3 பேர் துரத்தி வந்துட்டாங்க என்னைய. சின்ன பிள்ளை 12 வயசு. வீரபாண்டி கோயில் மாலை எடுத்து விற்கிறது தான் எங்களோட தொழில். டக்குன்னு 3 பேர் துரத்தி வந்துட்டாங்க. அங்கே திருவிழா நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ரேடியோ சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு அப்படின்னு. ஆனால் எடுத்துகிட்டு வர்ற சமயம் ஒரு 3 பசங்க துரத்தி வந்துட்டாங்க. அந்த சமயம் மட்டும் வீரபாண்டி கோயில், மாரியம்மன் கோயிலில் கூட நான் கும்பிடாம விஜயண்ணா விஜயண்ணா ஒரு முள்ளு செடி பக்கம் உட்காந்து விஜயண்ணா விஜயண்ணா எப்படியாவது என்னை காப்பாற்றுறா விஜயண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படி சொல்லிட்டு தான் உட்காந்தேன். அப்பயும் அந்த பசங்க அந்த கொச்சி எங்கே ஓடிச்சோ வச்சுச்சோ தெரிலடா விட்றா அப்படி சொல்லிட்டு ஓட்டிட்டாங்க. நான் அப்படியே மேடை போட்டு பட்டிமன்றம் நடத்துவாங்க பார்த்தியா, அந்த பக்கம் அப்படியே ஓடிட்டேன். அம்மா கிட்ட போய் நானும் சேர்ந்துட்டேன். நீ எல்லாம் யாரு? உன்னை யார் இங்கே மீடியாவுக்கு வர சொன்னது? உன் வீடை காமிச்சியே, அக்கி பிடிச்ச வீடு. இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு வரலையா? நான் தவந்ததே என் அம்மா டைல்ஸுக்கல்ல தான். ஆனால் அது ஒன்று எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் விஜயண்ணா எப்பேற்பட்ட டைல்ஸுக்கல்லா அது சொல்லக்கூட எனக்கு தெரியாது. மார்பு கல்லோ டைல்ஸு கல்லோ அம்மா பொண்டாட்டி இவ்வளோ பைசா பார்த்துருப்பாரு. அவரை போய் தப்பாக பேசுறியே, அப்போ உன்னை பற்றி நான் என்ன சொல்லட்டும் சொல்லு? ஜூலியா ஜூலி மயிறு. உனக்கு யார் நீ பேர் வச்சது? உனக்கு எப்படி பேர் வச்சிருக்கணும்னு நான் சொல்லட்டா? உனக்கு அறம் வேணாம், அவங்கள அசிங்கப்படுத்த வேணாம். அவங்க நல்லவங்க, உனக்கு மேலே நல்லவங்க. திருநங்கைக்காரவங்க உனக்கு மேலே நல்லவங்க. பாவம் அவங்கள இப்போனா அவங்களே ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே செஞ்சுட்டாங்க. அந்த திறமை கூட உனக்கு இல்லை. நீ என்ன சொன்ன? ஆமாம், அம்மன் படத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. அம்மன் படமாடி அது மானங்கட்டனாயா? அது அம்மன் படமா? என்னமோ நீ செத்து போறியா? அப்படியே ஏன் குழந்தைய பார்க்க ஓ முகரை கன்றாவை பிடிச்ச உலகண்டா. கரெக்டாக அதை சீமானு சொன்னது மாதிரி பைத்தியக்காரங்க கிட்ட இருந்து வெளியேறது மாதிரி தான். அம்மன் படமா அது? ஓ மோரக்கட்டையை அப்படியே கொண்டு வர. ஏன் கொச்சினை நோக்கிறதுக்கு, ஏன் பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் தாண்டா உருமாறி கருமாறி வருவேணும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எத்தனை படம் இருக்கு. விஜய் மூவி பார்த்துருக்கியா? எங்கள் அண்ணன் விஜய் மூவி அண்ணா மூவி பார்த்துருக்கியா? கொஞ்சம் போட்டு தான் பாரு. உன் வீட்டில் அங்கங்கே காசு வாங்கி சொகுசாக மட்டும் இருக்கணும். பெட்டு நல்லா ஜம் 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 இருக்கிற பெட்டு. அந்த புருஷன் அவன் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டானா? சத்தியமாக சொல்கிறேன், அவன் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டானா? நாங்கள்லாம் யாராவது பொண்ணுங்களை பையங்களை நாங்கள் பார்த்துட்டோன்னு வையே, வெட்டி கொண்டு வீட்டில் 4 டைல்ஸ் எடுத்து அப்படியே புதைச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் நாங்கள், அவ்வளோ ஒரு இது. நீ என்ன பப்ளிக்கு பூத்தா? உன் புருஷன் அப்படியே அசால்ட்டாக விடுறியா? அவன் என்ன 9? அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. அதனால நான் உன் புருஷனை சொல்கிறேன். திருநங்கையா அவன்? சரி, பொம்பளையும் ஒத்துக்கலாம், ஆம்பளை. ஐயோ, என் வாயில் வர வைக்கக்கூடாது. இந்த பாரு, இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறது. இல்லைன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் உனக்கு. இதை போய் வேணா கேஸு கொடு, நான் பேசிக்கிறேன். கேஸுக்காரங்கோட்டு, அந்த போலீஸ்காரங்கோட்டு நான் பேசிக்கிறேன். நானும் பொண்ணு தான். பொண்ணுக்கு ஒரு சட்டம், ஆணுக்கு ஒரு சட்டம்லாம் இல்லை.
திருப்பி திருப்பி வீடியோ போட்டு ஏதாவது டென்ஷன் படுத்த வச்சுக்க. ஏற்கனவே தமிழ்நாட்டு பொண்ணுங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க உன் மேலே. ஐ எம் வெயிட்டிங்கின்ற எங்கள் தலைவா டைலாக் எடுத்து ஐ எம் வெயிட்டிங் உனக்கு. நான் இருந்தால் என்னோட வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம். அது ஆஃபீஸ் ரூம் இல்லை, அது கிட்னி திருடுற ஏரியா. கிட்னி திருடுறது வந்து ஹாஸ்பிட்டலு. அவட ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, நீங்கள் என்ன பழிவாங்க. உன்னைய கணக்கில் கூட அவர் சேர்க்க மாட்டார்ரி. இதெல்லாம் ஜோக்கா தெரியல எனக்கு. நீ யாருடி? நீ ஒரு ஆளே இல்லை அண்ணே. நீங்கள் என்ன பழிவாங்கிறதா இருந்தால் ஒன்று நான் என் ஆஃபீஸ் ரூமில் இருப்பேன், இல்லைன்னா என் வீட்டில் இருப்பேன். உன்னை பழிவாங்கன்னு அவர் நினைக்கவே இல்லையே. இதுன்னு அவரை நியூஸ் வரவே இல்லையே. சில பேர் கத்திட்டு இருக்காங்க. 2 பேர் தான். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே. அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் யாரு? சீமான் யாரு? நீ யாரு? பேசாமல் சீமான் காலில் போய் விழுகிறியா? இந்த ஜிவாஜி படத்தில் கொடுத்தது மாதிரி. என்ன ஜூலி இப்படி ஆயிட்டிங்க? வேணும்னா உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். உங்கள் சீமான் கூட போய் சேர்ந்துருங்க. இந்தங்க என் கையில் 1 ரூபா இருக்குது, இந்தங்க வச்சுக்கோங்க. இன்னுமே மக்கள் உனக்கு தெரியாது. என் பிள்ளைய ஒரு புருஷன் கட்டி, தாய் மாமனை கட்டி வாக்கப்பட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு ஆண் வச்சு அதுக்கு எவ்வளோ படிக்கணுமோ. என் பொண்ணு பெரிய பிள்ளையாயிட்டா. என் பிள்ளை 14 வயசு பக்கம் வந்துட்டா. அப்படி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒழுக்கு சலுக்கம்மா. நீ ஏன் 3 புருஷனை கட்டின? ஈஸியாக சொல்கிற. அம்மன் கோயிலில் ஒரு திருவிழா, அம்மன் தாய் படம். அந்த டைரக்டர் செத்து போயிருப்பியான், போய் பாரு. டைரக்டரு உயிரோடு இருக்கான்னா ஏதாவது பேட்டி கொடுக்க சொல்லு, உன்னைய வச்சு படம் எடுத்ததுக்கு. நீ எல்லாம் ஒரு ஆள் வந்து பேச வந்துட்ட பொண்ணுங்க. நீ எங்க தனியாக சிக்கிறாத. நீ மதுரைக்கு வருவியா? மதுரைக்கு வாயா எனக்காக, ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொன்னது மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். நீ மதுரைக்கு வாயா. மதுரைக்கு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னைய அப்படியே தலைமுடிய சுருட்டி. எங்கள் அண்ணனை நீ பேசியிருக்க. நான் மட்டும் இல்லை, குறைய பெண்ணுங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க. எனக்கு 15 பக்கம் ஃப்ரெண்டு இருக்குது, புரியுதா? லேடிஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் இதுனா வர தப்பாக போனதில்லை, தப்பாக நடந்துக்கிட்டதில்லை. நியாயமாக உத்தமையாக அகமுடியருக்கு பிறந்தவன் நான். நியாயமாக உத்தமையாக தான் வளர்ந்துட்டுருக்கோம். நீ மட்டும் மதுரை தெப்பக்குளத்துக்கு வா, நான் அட்ரஸ் சொல்கிறேன். மதுரை தெப்பக்குளம் வாவேன். அங்கே நீ அது யார்? உதயசூரியன். அது ஞாபகம் கூட இல்லை, கர்மம். அதுக்கு நீ ஓட்டு கேளு. உன்னை என்ன செய்கிறன்னு மட்டும் பாரு. செருப்பில் கூட அடிச்சிடுவோம். போலீஸ்காரை வான் பண்ணி அனுப்புனாங்களா? தேவையா உனக்கு? மெரினா பீச்சில் போய் அனாதத்தனமாக திரும்பி உனக்கு ஏதாவது கூட்டம் செஞ்சா எங்கள் அண்ணனை கொஞ்சம் பாரு. வண்டி போகிறதுக்கு ஸ்தலம் இல்லை, இடம் இல்லை. நீ எல்லாம் பற்றி எங்கள் அண்ணனை பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு. செருப்பு பிஞ்சிரும். இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நீ மெசேஜ் இடுறது. திருப்பி ஒரு மெசேஜ் வேற. அண்ணே, உங்களை பற்றி பேசுனதுக்காக ஒரு மெசேஜ் வந்தது உண்டு.
என்னைய கடிக்கிறாங்க. உன்னை யார் கடிப்பா? ஒரு நாய் கூட கடிக்காது. நீ வீச்சம் எடுத்த நாய். வீச்சம்னா கொலைய வீச்சம். அது பூரா மேக்கப்பு. இதான் ஒரிஜினலு. பாரு, இதான் ஒரிஜினலு. பாத்தியா? இதான் ஒரிஜினலு. மேக்கப்பு போட்டு திரிஞ்சிட்டு என்ன பசங்க இறங்கிடுவாங்கன்னு நினப்ப உனக்கு? பசங்க அல்டிமேட்டு. எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி டிவிக்கு ஒரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றது மாதிரி நீ மட்டும் பணம் வாங்கி சொகுசாக வாழ்கிற. இப்போ நாங்கள் பணமே வாங்கலையே. எங்களுக்கு பணம் தேவையில்லை. எங்களுக்கு பணம் அவசியம் இல்லை. இப்போ கூட என் வீட்டில் கஞ்சி தான். தெரியுமா உனக்கு? என் வீட்டில் கஞ்சி தான் இருக்குது. கஞ்சியை குடித்து ஊறுகாயை தின்னுட்டு நாங்கள் இருக்கோம். அப்போ நீ வீட்டில் என்ன உண்டாக்கியிருப்ப? நல்லா விதமாக மீன். ஏன்னா சூட்கேஸ் வாங்கிட்டேல முக சாருக்கிட்ட இருந்து. அந்த ஆளெல்லாம் சாருன்னே சொல்லக்கூடாது. கர்மம் முடிச்சு ஒரு பெண்ணு வீடியோ போட்டுருந்துச்சு. தொலைகள்லாம் பரவிச்சு. அண்ணா, நான் இருந்தால் என் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன். அதெல்லாம் நீ பார்க்கல? அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ கேவலப்படுத்தி ஊற்றிருக்குன்னு. உனக்கு தான் எல்லாம் ஆடுது, எங்களுக்கு ஆடாது. நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, புரியுதா? நீ அப்படி இல்லை. நான் உன் அப்பாவை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, தைரியமான பொண்ணு, எதுலேயும் ஜெயிக்கும். பொண்ணுங்க எதில் போனாலும் நல்லா ஜெயிக்க தான் செய்யும். தப்பான வழியில் போகக்கூடாது, புரியுதா? பொண்ணுங்க தப்பான வழியில் போனாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கு நல்லா தான் சம்பாதிக்குங்க. ஆனால் அந்த பொழப்பு தேவையில்ல. ஏன் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டியா? அதனால தான் அப்படி சொன்னாங்களா? கிளி, அந்த கிளி ஏதோ அது பேசுது. தம்பி மேலே போய் மடியில் உட்கார்றையே, வெக்கமா இல்லை? நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் அப்பங்கிட்ட கூட பக்கத்தில் போய் படுக்கக்கூடாது. நீ அப்பங்கிட்ட போய் மடியில் உட்கார்ற, தம்பிக்கிட்ட போய் மடியில் உட்கார்ற. இதெல்லாம் நம்ம கடவுள் எல்லாருமே ஆணுன்னு தான் அவர் செஞ்சுருக்காரு. ஆணுன்னா யார் தெரியுமா? அப்பா, தம்பி, அண்ணன், இவங்க 3 பேர். ஏன்னா நமக்கு வயசுக்கு மீறினதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் மடியில் உட்காரணும் செய்யணும். சொல்வதை அவங்க பார்க்குறது இல்லையா? அப்பனே மகளுக்கு செக்ஸு டார்ச்சர் கொடுக்கறது, அண்ணனே அக்காவை உண்டாக்கி விடுறது, இதெல்லாம் உன் குடும்பத்தில் வளர்க்கலை உன்னை. அதனால தான் நீ தண்ணி தெளித்து விட்டது மாதிரி நீ திரியிறேன்னு நினைக்கிறேன். புரியுதா? இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. எங்கள் அண்ணனை பற்றி இனிமேல் நீ ஏதாவது கமாண்டு போட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க, நீ அடுத்து நான் வர்றது அசிங்கமாக நான் பேசுவேன். புரியுதா? எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார், எங்கள் விஜய் அண்ணா தான் ஜெயிப்பார். ஆனால் ஜெயிச்சதுக்கு அடுத்த செகண்டே நீ ஜெயிலுக்கு போகணும். புரியுதா? இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு உனக்கு என் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. அவர் வெயிலுன்னு கூட பார்க்காம யார் இளநீ கொடுக்குறாங்க, ஜூஸு கொடுக்குறாங்க, அதில் என்ன மாதிரி இந்த திமுக கலந்துருக்கும் வைக்குதுன்னு இடைக்கு அந்த ஆளுகளும் வருவாங்க. ஆனால் அதை கூட புரிவுபடுத்தாமல் அவர் குடிக்கிறாரு. பார்த்தியா? நம்ம செத்து போயிடுவோம். அதுலேயே இந்த இதில் பிரச்சாரம் பண்ணவங்க நிறையா பேர் இறந்தாங்கல்ல, கள்ளக்குறிச்சியா, பேர் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அது கூட நான் பார்க்கல. நான் பிஸ்னஸ் மைண்டில் நான் தெரியுது.
அதில் அத்தனை பேர் இறந்தாங்கல்ல. அப்போ இடைக்கு கூட இந்த வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை திமுக கட்சிக்காரவங்க வந்துட்டு அந்த ஜூஸ் அண்ணனுக்கு கொடுக்குறாங்களே, அந்த இளநீ அண்ணனுக்கு கொடுக்குறாங்களே, அது எதுவும் பாயசம் கலந்துருப்பாங்களோ, ஏதேனும் விஷம் கலந்துருப்பாங்களோ, ஆனால் அண்ணனும் குடிக்கிறாரே அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஏன்னா செஞ்சாலும் செய்வீங்க, பூரா விஷ கூட்டம் நாயிங்க. செஞ்சாலும் செஞ்சு நல்ல மனுஷனை கொன்றாதீங்க. விஜயகாந்தை ஏற்கனவே கொண்டுட்டீங்க, பத்தாவதுக்கு இன்னொரு நல்ல மனுஷன் வர்றப்ப நீங்கள் கொன்றாதீங்க. இது நல்லதுக்கே இல்லை, மனசாட்சியே இல்லை. ஆதித்யா காலத்தில் இருந்த அம்மாச்சிக்கிட்ட நான் கதை கேட்டது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் மூலக்காரவங்க. கோயிலில் கலசம் இருக்குன்னா அந்த கலசத்தில் விதையெல்லாம் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு. அது எதுக்குன்னு நான் கேட்டதுக்கப்புறம் சுனாமி வரலாம், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகலாம், இப்படியெல்லாம் உலகமே அடிச்சுட்டு போனால் இந்த கலசத்தை எடுத்து விதை நட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க உருவாகி அந்த மாதிரி சாப்பாடுக்காக இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ நீ என்ன மாதிரி ஆட்டம் காமிக்கிற நாயே. இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, உனக்கு ஒதுங்கிக்கோ. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டுருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் உனக்கு. ஜூலி மயிர் கூதி. உனக்கெல்லாம் யார் நீ ஜூலின்னு பேர் வச்சது? நீ ஒரு புறம்போக்குன்னு பேர் வச்சுருக்கலாம், தண்ணி தெளிச்சுட்டு. உனக்கெல்லாம் பிளாஸ்டிக் ஜசரிச்சு. நீ பிக் பாக்ஸில் எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஓவியாக்கா உன்னைய ரெட் கலரு மேட்டு வச்சு இழுத்துச்சு பாரு, எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? கண்ணெல்லாம் பொந்து கண்ணு இப்படி இவ்வளோ அசிங்கமாக இருந்த நாய் காசு பணம் ஏறிடுச்சுன்னு பிளாஸ்டிக் வச்சிருச்சு உன் முகர கட்டைக்கு. மூஞ்சி எல்லாம் அப்படியே ஆப்ரேஷன் உள்ள அப்படியே அந்த கண்ணெல்லாம். அப்போ நான் இது நேச்சுரல் பாரு, நேச்சுரல் பார்த்தியா? ஓரக்கட்டையை வலிச்செடுத்தாலும் இந்த பவுட்ரு வச்சுட்டு இப்படியே தும்முவாங்க போல அப்படின்றது மாதிரி இருக்கு. ஓடி பேர் இதுக்கு மேலே கோவம் உண்டாக்கிறாங்க.